ஹாய், இன்னைக்கான மோட்டிவேஷனல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? ஒரு டாக் அண்ட் எலிஃபென்ட் இருந்துச்சாம். ரெண்டுமே சேம் டைம்ல பிரெக்னெண்டா இருந்துச்சு. ஒரு 3 மந்த் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, டாக் வந்து ஒரு 6 பப்பீஸ் கிட்ட பர்த் கொடுத்துட்டு, பட் எலிஃபென்ட் வந்து பர்த் எதுவும் கொடுக்கல. எலிஃபென்ட் எதுவுமே பர்த் கொடுக்காம அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் கழிச்சு எகெயின் வந்து நம்ம டாக் என்ன பண்ணுச்சுன்னா, திரும்ப ஒரு 6 பப்பீஸ்க்கு பர்த் கொடுத்துட்டு, ஓகேவா? ஸோ அட் த எண்ட் ஆஃப் த 18th மந்த், ஒரு 18th மந்த் ஆயிடுச்சு. அப்போ இந்த டாக் வந்து சர்ப்ரைசிங்கா ஒரு கொஸ்டின் கேட்குது எலிஃபென்ட் கிட்ட. என்ன, நான் வந்து இத்தனை டைம்ஸ் பர்த் கொடுத்துட்டேன், இப்போ என்னோட பப்பீஸ்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க, க்ரோன் அப் பப்பீஸ் ஆயிட்டாங்க, ஆனா நீ இன்னுமே பிரெக்னன்ட் சொல்லிட்டு இருக்க, பட் நீ இன்னும் ஒரு எலிஃபென்ட் கூட பர்த் கொடுக்கலையே, நீ உண்மையா பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஃபுல்லா கேட்டுச்சான். அப்போ அந்த எலிஃபென்ட் சொல்லிச்சான், ஆமா, நான் ஒன்னும் பப்பீஸ்க்கு பர்த் கொடுக்கல, நான் கொடுக்க போறது எலிஃபென்ட். ஸோ என்னோட பேபி வந்து இந்த லேண்ட்ல இதாகும் போது, என்டர் ஆகும்போது, ஸ்டெப் வைக்கும்போது, அந்த எர்த் வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு எர்த் வந்து ஃபீல் பண்ணும். ஸோ பப்பீஸ் வரப்ப எர்த் ஃபீல் பண்றதோட என்னோட பேபி வரும்போது இந்த எர்த் வந்து நல்லாவே அந்த ஒரு சேஞ்சஸை ஃபீல் பண்ணும், ஏதோ ஒரு புதுசா என்டர் ஆகிறத ஃபீல் பண்ணும். அட் த சேம் டைம் என்னோட பேபி வந்து வாக் பண்ணும்போது பீப்புள்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி அதை பார்த்து அட்மையர் ஆவாங்க. நான் பர்த் கொடுக்கறது ஒரு எலிஃபென்ட்டுக்கு, பப்பீஸ்க்கு கிடையாது. ஸோ இட் இஸ் எ பிக்கஸ்ட் திங், ஸோ இட் வில் டேக் டைம், ஓகே, அதனால இது டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ இந்த ஸ்டோரியில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஸோ எப்போதுமே ஒரு கிரேட் சக்சஸ், ஒரு பிக்கஸ்ட் சக்சஸ் நம்மளுக்காக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இட் வில் டேக் மோர் டைம் தேன் அதர்ஸ். ஸோ நம்ம வந்து மற்றவங்களை பார்த்து, இல்லை நம்மளும் அவங்களும் ஒன்னா தானே ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, நம்மளுக்கு கிடைக்கலையே, அவங்களும் நம்மளும் ஒன்னா தானே காலேஜ் படித்தோம், ஒன்னா தானே ஸ்கூல் படித்தோம், ஆனால் அவங்க இப்படி இருக்காங்களே, நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறத விட்டு, நமக்குள்ள ஏதாச்சும் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு இது இருக்கும், என்ன சொல்றது, கண்டிப்பா ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்றதுதான் நம்மள்ட்ட முக்கியமான விஷயம். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல இருந்து நம்ம எப்படி அடுத்து கொண்டு போகலாம், அந்த டேலண்ட்டை நம்ம எப்படி வெளில கொண்டு வந்து ஒரு டாப் லெவல் போகலாம் அப்படின்னு பார்க்கணுமே தவிர நம்ம மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் டுடே மோட்டிவேஷனல். டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ், டோன்ட் ஃபீல் வாட் அதர்ஸ் ஆர் டூயிங். ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும், எப்போ பண்ண முடியுமோ அதை அப்போ நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான ட்ரையை மட்டும் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருங்க. ட்ரை பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டு மோட்டிவேஷனை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது யூஸ்ஃபுல் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கானது கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸ் கிடைக்கும். தேங்க்யூ.